பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 டைம் பார்த்தீங்கன்னா 8:12 ஆகுது. எங்கே இருக்கோம்னா மூணாரில் இருக்கோம். கேரளா மூணார். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேரளா வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு பக்கம்லாம் சுற்றிருந்தேன். ஃபஸ்ட் டைம் கேரளா உள்ள நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நேற்று நைட்டு மூணார் வரத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே ஒரு ரூம் எடுத்துகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா காலையில் அது ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ஒரு ரூமு புக் பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் ஜீப்பில் கிளம்பிட்டோம். ஜீப்பில் எங்கே போகிறோன்னா மூணாரில் சில ஸ்பாட் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கோம். ஜீப்பில் போகிறதே ஒரு தனி ஃபீல் தாங்களா. அது ஒரு அதிர்ச்சி வைப்ரேஷனு. நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா டோர் இருக்காது. காரில் போகிறது நம்ம சுற்றி டோர் இருக்கும், ஒரு அமைதியாகிற மாதிரி இருக்கும். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரா ஃபீலுங்க. இது ஜீப்பில் போகிறது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே இப்போ இந்த ஜீப்பில் வர்றது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ணினா ஓட்டிகிட்டு இருக்காங்க நிறையா இடத்துல. இவங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிரைவிங் பண்ணுறாங்க. அசால்ட்டாக வண்டி வரது. இப்போ நம்மனா வண்டி ஓட்டுன்னு போக சொல்லி என்னச்சு குறுக்க வந்து பயப்படுவோம். ஆனால் இங்கே அப்படியே அதெல்லாம் பார்க்க மாட்டோம். கரெக்டாக அந்த பேலன்ஸு என்னவாங்க பார்த்தீங்களா, அது கரெக்டாக இவங்களுக்கு வந்து தந்து பொந்து எந்த இடம்னாலும் பக்கா ஓட்டுறாங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, ஒரு க்ரீனஸாக செம்மையாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா வால்பாறையிலையும் டீ இலை தோட்டம் தான், இங்கேயும் டீ இலை தோட்டம் தான் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பிரைவேட் ரோடு தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களா. முன்னெல்லாம் பண்ணியிருந்தாங்களா, இப்போலாம் பார்த்திங்கன்னா பண்ணது கிடையாதுங்களாம். மூணார் பொறுத்தவரையும் ஒரு 5 நாள் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தோம்னா இருக்கிற மொத்த இடத்துலையும் பார்த்துடலாங்க. அதான் நம்ம ஓன் காரோட இந்த மாதிரி ஜீப்புங்களை பிடிச்சின்னு போனீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தெரியும் அங்கங்கே நல்லாயிருக்கும், எங்கெங்கே வியூ பாயிண்ட் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்மளை கடன்னு எடுத்து போய் கடன்னு காட்டுருவாங்க.
அதே நம்ம ஓன் காரில் போகிற மாதிரி இருந்தால் அங்கே எங்கே காரை விடுது பார்க் பண்ணது இதுக்கெல்லாம் கஷ்டப்படணும், எங்கேன்னு தெரியாமல் நம்ம சுற்றிட்டு வருவோம். அதால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிபே பேசிட்டு புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பெனிஃபிட். நம்ம இந்த மாதிரி அழகான இடத்தெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். ஏன்னா மேப் வச்சிங்கன்னா அங்கே டவராக கிடைக்க மாட்டுது, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக இது மாதிரி வர்றதுனாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் நம்மளுக்கு மேலே பாருங்க செம்மையாக ஊடுது. கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக ஓடி போகிறாங்க பார்த்தீங்களா? நம்மளாலலாம் அப்படியே திணறுவோம், ஆனால் இங்கே அசால்ட்டாக ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரிலாம் நம்ம ஊர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மனா எல்லாத்தையும் அழிக்கிறோம்ல. மலையை குருண்டி எடுக்கிறானுங்க, இருக்கிற இயற்கை வளத்தை அழிக்கிறானுங்க. ஆனால் கேட்டால் அவனுங்களுக்கே திருப்பி ஓட்டு போடுவானுங்க. நல்லதை பற்றி சொன்னால் இதை பற்றி இயற்கையை பற்றி பேசுகிறவங்களே இவனுக்கு கட்டவன் தேச துரோகி பெட்டி வாங்கிட்டானுவானுங்க. அதே இது மாதிரி இயற்கை அழிக்கிறவன் பார்த்தோன்னா எவனோ சினிமா குத்தாடி இயற்கை அழிக்கிறவனுங்களா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க. நான் ஒரு கேவலமான நாட்டில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நடந்து வந்திருக்கேங்க. நான் ஒரு ஆள் மட்டும் நடந்து வந்தேன். அது கீழே தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஏதோ கொஞ்சம் பெண்ணுங்க அது மேலே வராங்க. பட் செம்மையாக இருக்குது பாருங்கள். உச்சிலேருந்து பார்க்க சொல்ல செம்மையாக இல்லை. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர சொல்ல இது மாதிரிலாம் நம்மளால் முடிஞ்சால் இது மாதிரிலாம் சும்மா மேலே வந்து போனீங்கன்னா அது ஒரு ஃபீலே தனி. ஆனால் நம்மளே இதோட இந்த இடத்துக்குலாம் வருமா வர மாட்டோம் நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற என்னென்ன ஸ்பாட்டு நம்மளால் போக முடியுமா அதெல்லாம் முடிஞ்ச அளவு போய் பார்த்துடணும். மூணாரில் மெயினான வியூ பாயிண்ட்டு கொழுக்குமலைனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களே ஜீப் ஓட்ட மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்களாம். ஆனால் அங்கே போனோன்னா நான் புக் பண்ணணும். இப்போயே புக் பண்ணேன்னா நைட்டு அங்கே எத்தனை மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு ஏந்து ரூம்லேருந்து கிளம்பி போகிற மாதிரியே இருக்குமா. ஆனால் அங்கே இந்த இடத்துலேயே மெயினான ஒரு இது அதுதான். ஆல்ரெடி ஒரு பிஃபோர் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எங்கள் மாமாலாம் வந்தாங்க, அங்கே போயிருக்காங்க. என்னையே போக சொன்னாங்க. நானாக நினச்சிட்டேன் கிளைமேட்டாக க்ளௌடியாக இருக்குது போதே அங்கே போயிட்டு அங்கே சன்ரைஸ் வராதுன்னு நினச்சேன். ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே நார்மலாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி மிஸ் பண்ண சொல்ல ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஆனால் இது மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துருங்க. முடிஞ்சாலும் மெயினான இதெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா அப்புறம் நம்ம வந்துட்ட பிறகு வருத்தப்படுவோம், சரி அழகாக அங்கே பார்த்துட்டு வந்துருக்கலாமேன்ட்டு. இது பார்த்திங்கன்னா கேரளா ஃபார்முன்ட்டுங்க ஒரு இடம். இது உள்ளே போனீங்கன்னா நம்ம ஏலக்காய் எதுலேருந்து வருது, சில மருத்துவ பொருளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இயற்கை வழியாக எதுலேருந்து வருது எல்லாமே காட்டுறாங்க. ஆனால் தாராளமாக போகலாங்க. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். கொஞ்சம் தூரம் நான் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்னா ஜீப் எடுத்து போவாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அவ்வளோதான். பட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ குணமான செடியில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. ஒர்த்து வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே என்ன அதிகம்னா அந்த தேனெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு. ஆனால் பியூர் சொல்கிறாங்க, ஆனால் பியூராக இருந்தாலும் செம்ம ரேட்டாக வைக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காசு உங்களுக்கு தெரியாது, நம்மளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். கேரளாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிட்டேங்க. பிரியாணி எப்படி சொல்லுறது, மட்டன் பிரியாணி தான். பட் என்னென்னா கிரேவி மாதிரியே தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ப்ளஸ் ரைஸு அதை நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க. இங்கெல்லாம் பிரியாணி அது மாதிரி ஆகும், ஆனால் நல்லா தாங்க இந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. அதான் சொல்கிறேண்ணே, நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்க சாப்பாடு நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு வந்து டீ குடிக்கிறதே ஒரு ஃபீல் இருக்கே வேற லெவலு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்ட்டு, பச்சை பச்சைன்ட்டு. பட் இங்கே டீ குடிக்கிறது நெக்ஸ்ட் லெவலில் இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த அண்ணன் இப்போ டீ கடை அண்ணன் பார்த்தீங்கன்னா தமிழே பேசியிருந்தார், நல்லா காமெடியாக இருந்தது. நல்லா கொஞ்சம் ஹைட்டில் வந்து இந்த மாதிரி டீ குடி சொல்ல அது ஃபீல். ஏன்னா நம்ம ஜீப்பில் வந்ததால இது மாதிரி இடத்துலலாம் நம்ம நிறுத்த முடியுது, பார்க்க முடியுது. அதே நம்ம ஓன் வெஹிக்கிள் ஓன் கார் கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சிருக்காது. டே 3 வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இப்போது ரூமுக்கிட்ட வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மூணாரில் இருக்கும் ட்ராவலோட கடைசி டே இன்னைக்கு.